ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம கேலண்டரில் குளிகை நேரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். குளிகை நேரம்னா என்ன, அந்த நேரத்தில் என்ன நம்ம செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதோட பதிவு தான் இந்த பதிவு. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளிகை நேரம் அப்படின்னா, இந்த குளிகை அப்படிங்கிறது வந்து ராகு காலம், யமகண்டம், அது போல தான் இந்த குளிகன் அப்படின்னா சனியின் மைந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு காலத்தை ராகுவிற்கும் யமகண்டத்தை கேதுவிற்கும் சொல்வது போல குளிகனை சனியன் மைந்தன் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது சனியின் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய நேரம்தான் இந்த குளிகை நேரம். இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக தவிர்த்துருவாங்க, அதை வந்து பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. இப்போ குளிகை நேரத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த குளிகை நேரத்தில் ஒரு செயலை தொடங்கி அது வளர்ந்து கொண்டே போகும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து நமக்கு வளர்ந்துக்கிட்டே போகுமா. அதனால அந்த டைமில் வந்து கடன் வாங்குறது, வீட்டை வந்து இடிக்கிறது, அப்புறம் வந்து முக்கியமாக இறந்தவரோட உடலை வந்து எடுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி காரியங்களில் வந்து குளிகை நேரத்தில் வந்து செய்யாமல் இருக்கணும். பெண் பார்க்க செல்வதை வந்து கண்டிப்பாக தவிர்த்துருவாங்க. கூடுமானவரை அறுவை சிகிச்சை இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து குளிகை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் செய்வாங்க. திருமணம் அப்படிங்கிறது 1000 காலத்து பயிர். அதனால எல்லோரும் வாழ்விலும் கட்டாயம் நடக்க வேண்டிய ஒரு சுப நிகழ்ச்சி இல்லையா. இதை வந்து குளிகை நேரம் இல்லாத நேரத்தில் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா அது திரும்ப திரும்ப நிகழாமல் இருக்கணும் இல்லையா, நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து குளிகை நேரத்தில் வந்து செய்யவே மாட்டாங்க. கண்டிப்பாக நாம் அதை தவிர்த்திடணும். இப்போ அந்த குளிகை நேரத்துல எந்த விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, இந்த நேரத்துல வந்து நீங்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க குளிகை நேரமா இருக்கிற டைம்ல வந்து அந்த கடனை வந்து திருப்பி கொடுத்துருங்க. அதே போல வீடு, நகை வாங்குறது, இது மாதிரி நகை நம்ம அணிஞ்சிக்கிறது, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து செய்வதா நமக்கு அமையும். அந்த டைம்ல வந்து இதெல்லாமே நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பல மடங்கு ஆகும். அதனால எந்தவித தங்கு தடையின்றியும் சுபமாக நமக்கு முடியுமா. அதனால இந்த குளிகை நேரத்துல நீங்க கண்டிப்பா வீடு வாங்குறீங்க அப்படின்னா வீடு வாங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பல மடங்கு பெருகுங்க. நகை வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க அந்த டைம்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பல மடங்கு உங்களுக்கு பெருகிட்டே போகும். இதுதாங்க அந்த குளிகை நேரத்தோட ரகசியம். அதனால நீங்க முக்கியமான விஷயம் எது பண்றதா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துட்டு பண்ணுங்க. குளிகை நேரத்துல எது செய்யலாம், எது செய்யக்கூடாது அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.